ஹிந்தின்ற ஒரு லாங்குவேஜ் இல்லையா, ஸோ அது வந்து விருப்பப்பட்டா வந்து படிக்கலாம் இல்லையா, இல்லைனா வேண்டாம். அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஹிந்தி வந்து நாங்கள் ஒழிகன்னு சொல்லலை, திணிக்காதீங்க தான் சொல்கிறாங்க இல்லையா, அவ்வளோதான். அதுதான் வந்து ஸ்டோரி. பட் ஆனால் கதைக்கும் இதுக்கும் அந்த ஒரே ஒரு சின்ன வரிகள் தான் இல்லையா ஹிந்தி. ஆனால் அதை வந்து படம் ஃபுல்லாக கொண்டு வரல. அதை பேஸ் பண்ணி கிளைமேக்ஸில் வந்து ஃபெமினிசம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு மட்டுமா திணிக்கிறீங்க, பெண்களை வந்து இதுக்கு பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லி திணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்த அப்படியே வந்து ஹிந்திக்கு திணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஃபெமினிசத்துக்கு சில விஷயம் ஒரு டைலாக் பேசுவாங்க கிளைமேக்ஸில் கீர்த்தி மேம். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு ஆக்சுவலி. அது அவங்க அப்பா ஒரு மிரட்டுறது, அவங்க தாத்தாவை மிரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ரசிக்கிற மாதிரி இருக்கும். கீர்த்தியோட மேம் கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வாய்ஸ். நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே பேச. கண்டிப்பா ஹிந்தி திணிப்பை பத்தியும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபெமினிசம் பத்தினது, பெண்கள் கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, பிடிச்சிருந்தா பண்ணிக்கலான்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஏன் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே அவங்க அழகா காமிச்சிருக்காங்க, ரெண்டு கதையுமே. ஹிந்தி திணிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபெமினிசம். நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் பிடிச்சிருந்தது. இப்போ ஸ்கூல்ல படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்கல்ல, அப்படி பண்ணியா? எதனால? இல்ல நான் நல்லா தான் படிப்பேன். நல்லா படிப்பீங்களா? அங்க லாங்குவேஜ்ல சொல்லி தராங்களா? சொல்லி தரேன். அது எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சோ படம் பாக்கும்போது வாங்க ஆக்சுவலி லைக் ஸோ அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த வாய்ஸ்க்கு அவங்க அந்த மாடுலேஷனுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ்க்காகவே இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு தோணுது. அவங்க அண்ணனா நடிச்சிருந்தாங்க ஒருத்தர், அவர் ரொம்ப நல்லா இருந்தார். அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அன்னி கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. எம்எஸ் பாஸ்கர் சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. தென் அவ்வளோதான், எனக்கு இவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. அந்த கிளைமேக்ஸில் டாக்டராக ஒருத்தர் வருவார், அவர் காமெடி அவர் தான் மெயினு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, தாராளமாக படம் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் படம் நல்லா இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் மேமோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆகும். கிளைமேக்ஸ் வந்து நல்லா காமெடியாக சூப்பராக இருந்துச்சு. லைக் இந்த படமே வந்து ஹிந்தி கான்செப்ட், அவங்க வந்து ஹிந்திக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி. அண்ட் அந்த லைக் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமே சூப்பராக இருந்துச்சு. நைஸ். பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அழகா சொல்லியிருக்காங்க. எல்லாம் தேவையான மாதிரி தான் இருக்கு, மூவிக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க அழகா. அவங்க அசோசியேட் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு அந்த லுக் வைஸ், அந்த விண்டேஜ் ஆக்டிங், விண்டேஜ் லுக் எல்லாமே கரெக்டாக போயிருக்கு. கீர்த்தி சுரேஷ் மேம், அசோசியல் எம்எஸ் பாஸ்கர் சார் சொல்லவே வேண்டாம். மற்றபடி அது எனக்கு ஒன்றுமே புரியல. கீர்த்தி சுரேஷ் வந்து நல்லா படிச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. படிச்சுட்டு தமிழ் தான் வேணும், ஹிந்திலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ் தான். இப்போ அது கருடான்ற மூவில அவர் பார்த்துருந்தேன். வெப் சீரிஸ் தான் மூவியா தெரியல, டக்குன்னு தெரியல. இவர் ஆக்சுவலாக எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. பக்கத்தில் என் பையன் உட்காந்துருந்தான், அவன் தான் சொன்னான் மம்மி கருடால வந்திருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கருடால வந்திருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமாலன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதில் எப்படி அதில் வந்து ஒரு போலீஸாக நடிச்சிருப்பாரு. அதில் எப்படி ஒரு கிரைம், ஆக்சுவலி த்ரில்லர் மூவி. அதில் வந்து அவரை வந்து ஒரு போலீஸாவோ ஒரு த்ரில்லராவோ ஒரு ஆக்ஷன் ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருப்பாரு. இதில் அப்படியே மாற வந்து ஒரு சைக்கோ, ஆக்சுவலி ஒரு காமெடி பீஸ் சொல்லுவாங்களே, ஒரு காமெடி பீஸான சைக்கோ நம்ம வீட்டில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் தேவையான அளவுக்கு இருக்கு, ஓகே நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. மூவி கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். அண்ட் எண்ட் வந்து காமிக் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அது பிரேக் பண்ற மாதிரி. ஏன்னா ஹிந்தினா கொஞ்சம் கஷ்டம் தெரிஞ்சுக்க, தமிழ்ல ஈஸியா இருக்கும். அப்ப தமிழுக்காக நீயும் போராடுவல? போராடுவேன். சரி, நம்ம
கீர்த்தி சுரேஷ் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது படத்துல? பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு? ஒரு 10 out of 8.5 கொடுப்பேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படம். பார்த்தேன். காமெடியில் நல்லா இருந்துச்சா? இப்போ நம்ம லாங்குவேஜ் கற்றுக்குறோம்னா நம்ம எங்கேயாவது போனால் மொழி தெரிய மாட்டிக்கிறோம். ஸோ அதனால இப்போ நம்ம மொழி கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து தெலுங்கு போகுது, இங்கிலீஷாக இருக்கும், தெலுங்காக இருக்கும், இதெல்லாம் நம்ம தெரிச்சா எப்படி ஐ மீன் அதை வந்து அவங்க ஒரு காமெடியான வேல வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைக் ஃபன்னியாகவே அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இட் வாஸ் நல்லா இருந்துச்சு. அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் அந்த போல்ட்னஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஆம்பளை திமிரில் இருப்பாங்க பார்த்தீங்களா, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ இருக்கிறாங்க. அதுக்கு சொல்கிறேன், பெண்கள்னா காலில் விழக்கூடாது, காலில் விழணும், ப்ரொமோஷன் ஹஸ்பண்டை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன். ஆக்சுவலி அந்த வில்லனை ஒரு காமெடி பிஸாக காமிச்சிருந்தாங்க. சார் அதில் ரொம்ப, அது அவர் பேர் தெரியல, அவர் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. MS பாஸ்கர் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே பெண்களுக்கு பிடிக்கும், பசங்களுக்கு எப்படின்னு தெரியல, பெண்களுக்கு பிடிக்கும்.